ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னா, அதாவது இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணது என்னன்னா, அக்கா எனக்கு டேண்ட்ரஃப் நிறைய இருக்குது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து அப்படியே வேரோட வருது, ஸ்கேல்ப்பும் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது, ரொம்ப வந்து ஹேர் ஃபால் ஆகுது, அப்படியே முடியை தொட்டாலே வந்து கையோட வருது அப்படின்னு நிறைய பேர் வந்து நான் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. நம்ம வெயிலில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறப்போ நம்மளோட ஸ்கின் மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஹேரும் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஸோ அந்த டேமேஜால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கேல்ப்புமே வந்து என்ன ஆகும், நிறைய வந்து ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்வெட்டிங்னால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இச்சிங் ப்ராப்ளம் வந்து இருக்கும். இதனால வந்து டேண்ட்ரஃபும் வந்து வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்காக வந்து ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிறது. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து இந்த சீசனில் போட்டுட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஹேர், அதாவது ஸ்கேல்ப்பும் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும், ஹேர் ஃபாலும் வந்து ரெடியூஸ் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த ஹேர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தலையில் வரக்கூடிய ஹேர் டேமேஜஸ் எல்லாத்தையும் க்யூர் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, முக்கியமாக 100% வந்து ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சம்மர் சீசனில் வந்து கண்டிப்பாக வந்து வீக்லி த்ரைஸ் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னே சொல்வேன். அதில் வீக்லி ட்வைஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஹேர் பேக் போட்டிங்கன்னா இன்னும் நல்ல வந்து அமேசிங் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஹேர் பேக் போட முடியாதவங்க அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் வந்து ஹேர் பேக் போடுங்க. இந்த சம்மர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்வையினால் வர வந்து அந்த அரிப்புனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்து முடி கொட்டுறதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைமில் நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க, ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து மறுநாள் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஹேர் பேக் போட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, டேரெக்டாகவே நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை ஷியக்கா போடுறதா இருந்தால் ஷியக்கா போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, மெயினாக வந்து உங்களோட தலை வந்து வேர்த்து இருக்கு அப்படின்னா வந்து ஹேர் ஆயில் வைக்காதீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து அதிகமாக தான் நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஹேர் வந்து ரொம்ப ஸ்வெட்டாக இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்குது, ரொம்ப வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஹேர் ஆயிலை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த டைமில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் பேக்கில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன், அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேர் க்ரோத் ஆயிலை வந்து நிறைய பேர் வந்து வாங்கி நிறைய வந்து டெய்லி எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதில் ஒரு சிலதை வந்து நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஹேர் க்ரோத் ஆயில், அதாவது கோம்ஸ் ஹேர் க்ரோத் ஆயிலை நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட காண்டாக்ட் நம்பரான 9444342349 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்படின்றத நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை தான். ஃப்ரெஷ்ஷான கொழுந்தான வேப்பிலையாக எடுத்து நல்லா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நான் அந்த இலைகளை மட்டும் வந்து கிள்ளி அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான். நெல்லிக்காய் வந்து ஹேர் ஃபாலை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நெல்லிக்காய் போடுற ஹேர் பேக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபாலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 நம்பரில் வந்து நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், பெரிய நெல்லிக்காவா. இதையும் வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா தான். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் இருக்க அந்த தோல்லாம் எல்லாத்தையுமே நீக்கிட்டு உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் வந்து எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணி 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அந்த குழகுழப்பு தன்மைலாம் போனதுக்கப்புறமா இப்போ இதையும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டாக நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே நான் வந்து ஊற வச்சுருக்கேன். வெந்தயம் ஆட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா முடியோட திக்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இந்த வெந்தயத்தையும் வந்து நம்ம ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியை வந்து லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து குழன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணோன்னா வெந்தயம்லாம் போட்டிருக்கிறதுனால தலையில் வந்து ஒரு மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஒரு மெல்லிஸான துணியில் வந்து நான் ஃபில்டர் பண்ணி இந்த ஹேர் பேக் எடுத்துக்கிறேன்.
இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஹேரை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஹேர் வாஷ் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட ஹேர் பேக் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இது கூட நான் நெக்ஸ்ட் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ ஆயில் தான். டீ ட்ரீ ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஹேர் பேக்கில் வந்து நம்மளுக்கு ஸ்கேல்பில் வரக்கூடிய அந்த டேண்ட்ரஃப் அது மட்டும் இல்லாமல் அந்த இச்சிங் ஸ்கேல்ப் எல்லாத்தையுமே வந்து போக்கி நல்லா வந்து அந்த டேண்ட்ரஃப்லாம் ஒரே வாஷில் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஹேர் பேக் வந்து நல்லா வந்து கலந்து விட்டோடனே நான் இப்போ இந்த ஹேர் பேக்கை வந்து என் பாப்பா தலைக்கு தான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா வந்து பாப்பா ஸ்கூல் போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் நிறைய வந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலும் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த ஹேர் பேக் வந்து பாப்பாக்கு போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ரிசல்ட் கிடைக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்க வேப்பலை, ஆலோவேரா, ஃபெனுக்ரிக் எல்லாமே ஒரு கசப்புத்தன்மை வந்து லைட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஹேர் பேக்கில் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து டேண்ட்ரஃப் எல்லாத்தையும் க்யூர் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் ஆட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலையும் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹெல்த்தியான ஷைனிங்கான ஹேரை கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஹேர் பேக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்பில் நல்லா வந்து டீப்பாக வந்து ஊறுற மாதிரி வந்து நம்ம செக்ஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நல்லா வந்து அப்ளை பண்ணிடணும். ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரில் வந்து ஆயில் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அந்த மாய்ஸ்சர்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹேரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஹேர் பேக் ஃபுல்லாக ஹேர் லென்த் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்ட மாதிரி கட்டி ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து டேண்ட்ரஃப் ரிமூவ் ஆயிடுச்சு. ஹேரும் பாருங்கள் எந்த அளவுக்கு சில்கியாகவும் ஸ்மூத்தாகவும் தெரியுது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் பேக் வந்து வீக்லி ட்வைஸ் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹேரோட அந்த சில்கினஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மாய்ஸ்சர்டாகவும் மெயின்டைன் ஆகும். நல்லா வந்து ஒரு ஹேர் க்ரோத்தை வந்து கொடுக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பவுன்சியாகவும் இருக்குது பாப்பாவோட ஹேர் அப்படின்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.